எங்கிட்டயுமே கஸ்டமர்ஸ் இது கேட்டிருக்காங்க. நெட் மீட்டர்னு சொல்கிறாங்க, எங்களுக்கு அது ஒன்றுமே புரியல. இப்போ நம்ம கரண்ட்டாக இருக்கிற இந்த சோலார் சிஸ்டம் எல்லாமே வந்து சோலார் இன்ஸ்டால் பண்ணுறதுல 2 டைப் ஆஃப் வெண்டர்ஸ் இருக்காங்க. Hi, I'm Satish from Sandra Renewable Energy. வீரா, இன்னைக்கு வந்து கஸ்டமர் கால்ஸ் அட்டன் பண்ணுறதுல நம்ம லீட்ஸ் வர இதில் இப்போ பார்த்தோன்னா காமன் கொஷின்ஸ் இருக்குது. அவங்களுக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அதில் ஃபியூ கொஸ்டின்ஸ் மட்டும் லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோன்னா, இப்போ மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க சோலாரில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்றது வந்து ஒரு டவுட்டு. ஸோ அது அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து லாபமாக இருக்குமா? அப்பர் மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ் அப்படிங்கிற டிஃப்ரென்சியேஷன்லாம் கிடையாது. 2000 ரூபாய்க்கு மேலே இபி பில் வருது அப்படின்னா அவங்க தாராளமாக சோலாருக்கு போகலாம். அதுக்கு கீழே இருக்கிறவங்க போடும்போது என்னன்னா அவங்களுக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப லேட் ஆகும். உங்களுக்கு கன்சம்ஷனே இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் இபியில் பில் பே பண்ணிட்டு போகிறதே பெட்டராக இருக்கும். மேபி ஃபியூச்சரில் டேரிஃப் இன்க்ரீஸ் ஆகி நீங்கள் மந்த்லி பே பண்ணுறதே அதிகமாகுது, இல்லை நீங்கள் கன்சியூம் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுதுங்கும்போது அப்போ நீங்கள் போனால் அது வயபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் காமன் கொஸ்டின் பார்த்தோன்னா, இப்போ ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின்ஸ் பற்றி கேட்குறாங்க. இப்போ வந்து இப்போ எவ்வளோ இடம் தேவைப்படும் மாடியில்? இப்போ நான் 1 கிலோவாட் போடணுன்னா எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கும்? 1 கிலோவாட்டுக்கு உங்களுக்கு ஒரு 50 ஸ்கொயர் ஃபீட் இருந்தாலே போதும். ஸோ இது டிபெண்ட்ஸ் ஆன் உங்களுக்கு எவ்வளோ அவைலபிள் ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது, அந்த ஸ்பேஸில் ஷேடோ இல்லாமல் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம அதை டிசைட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் எந்த மாதிரி நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம், லைக் கிரவுண்ட் லெவலில் பண்ண போகிறோமா, எலிவேட் பண்ணி போட போகிறோமா, இல்லை ஹை ரைஸ் பண்ணி போட போகிறோமா, இதை பேஸ் பண்ணி தான். அடுத்த காமன் கொஸ்டின் பார்த்தோன்னா, இப்போ ஆன் கிரிட் சிஸ்டம் நம்ம சொல்கிறோம். ஸோ அதில் வந்து நெட் மீட்டரிங் கான்செப்ட் இருக்குது. கரெக்ட். ஸோ அது வந்து ஒரு சிலவங்களுக்கு புரியுது. நெட் மீட்டரிங்னால என்ன இது ஆகுதுன்றது வந்து கொஞ்சம் தெளிவாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அப்படி சொல்லணும். ஓகே, நானுமே சில கஸ்டமர்கிட்ட பேசும்போது எங்கிட்டயுமே கஸ்டமர்ஸ் இது கேட்டிருக்காங்க. நெட் மீட்டர்னு சொல்கிறாங்க, எங்களுக்கு அது ஒன்றுமே புரியல, அது எப்படி மானிட்டர் பண்ணுது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. சில சைட்டுக்கு போயிட்டு கான்ஃபிகர் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா அந்த சைட்டில் கஸ்டமருக்கு ஆன் சைட்டில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். எவ்வளோ ஜென்ரேஷன் ஆகுது, அது எப்படி சிஸ்டமில் கன்வெர்ட் ஆகுது, இபியோட பேஜில் எப்படி கன்வெர்ட் பண்ணி அவங்க கால்குலேட் பண்ணுங்கிறத நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ இங்கே நம்ம கஸ்டமர்ஸ்க்காக மறுபடியும் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நெட் மீட்டர் கான்செப்ட் எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, நம்ம போடுற சோலார் சிஸ்டம் நமக்கு 24 ஹவர்ஸ்க்கு என்ன பவர் தேவை அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம சிஸ்டமே சஜஸ்ட் பண்ணுறோம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு கஸ்டமர் 3 கிலோவாட் சிஸ்டம் போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 16 யூனிட் தேவைப்படுது. ஓகே, இப்போ 16 யூனிட் தேவைப்படுறத நம்ம டே டைம் சன்லைட் இருக்கிற 12 ஹவர்ஸ்லேயே நம்ம ஜென்ரேட் பண்ணிடுறோம். டே டைமில் கன்சியூம் பண்ணுறது ரொம்ப கம்மியாக இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 40% தான் கன்சியூம் பண்ணுவாங்க, மீதி 60% கிரிட்டுக்கு கொடுக்க போகிறாங்க. அப்போது கிரிட்டுக்கு போகிறத நம்ம எவ்வளோ கொடுக்குறோங்கிறது நமக்கு தெரிஞ்சாதான் மந்த் எண்டில் பில் ஜென்ரேட் பண்ணும்போது நம்ம எவ்வளோ கொடுத்துருக்கோம், இபியில் எவ்வளோ எடுத்துருக்கோங்கிறத நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். அந்த ஒர்க்கை தான் இந்த நெட் மீட்டர் பண்ணுது. ஸோ நெட் மீட்டர்னு சொல்கிறத விட இன்னும் டெக்னிக்கலாக சொல்லணும்னா இது பை டைரக்ஷனல் மீட்டர்னு சொல்லுவோம். சோலாருக்கு முன்னாடி நம்ம வீட்டில் இருக்கிறது யூனிடைரக்ஷனல் மீட்டர். யூனிடைரக்ஷனல் மீட்டர் என்ன பண்ணுன்னா இபியிலேருந்து நம்ம எவ்வளோ யூனிட்ஸ் எடுக்கிறோங்கிறத மட்டும் ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். சோலார் போட்டதுக்கு அப்புறம் நம்மளும் இபி கொடுக்க போறோம், இபில இருந்து நம்ம எடுக்க போறோம் அப்படிங்கும்போது இது 2-வே கனெக்ஷன் மாதிரி. ஸோ அதை ரெக்கார்ட் பண்றதுக்காக தான் இந்த பை டைரக்ஷனல் மீட்டர்னா அடிஷனலா இந்த மீட்டரை மாத்துறாங்க. அடிஷனல் கிடையாது, எக்ஸிஸ்டிங் மீட்டரை ரிமூவ் பண்ணிட்டு இந்த மீட்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு நாள் மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்னைக்கு 10 யூனிட் நீங்க ஜென்ரேட் பண்ணிட்டீங்க, டே டைம் ஜென்ரேஷன் நடக்க நீங்க 4 யூனிட் கன்சியூம் பண்ணிருக்கீங்க, மீது 6 யூனிட்டை நீங்க இபி கொடுத்துட்டீங்க. 6 மணிக்கு சன்செட் ஆயிடுச்சு. சன்செட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க ஒரு 8 யூனிட் வந்து யூஸ் பண்றீங்க. அடுத்த நாள் காலையில 6 மணி வரைக்கும் 8 யூனிட் நீங்க யூஸ் பண்றீங்க. வேறஸ் நீங்க 6 யூனிட் தான் இபி கொடுத்துருக்கீங்க. ஸோ இந்த 8 யூனிட்ல ஃபர்ஸ்ட் 6 யூனிட் நீங்க கொடுத்த சோலார்ல இருந்து நீங்க ஜென்ரேட் பண்ணி கொடுத்தது உங்களுக்கு வரும். அதுக்கு மேல தேவைப்படுற 2 யூனிட் நீங்க இபில இருந்து எடுத்து யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இதை மானிட்டர் பண்றதுக்கு தான் இந்த நெட் மீட்டரிங் சிஸ்டம் ஒர்க் பண்ணுது. ஸோ மந்த் எண்ட்ல இது எப்படி வரும்னா, இது வந்து ரொட்டேஷனால நடந்துகிட்டே இருக்கும். எவ்ரிடே இந்த ரொட்டேஷன் நடந்துகிட்டே இருக்கும். 60th டே பில் உங்களோட ரீடிங் எடுக்க வர்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டோட்டலா எவ்வளவு இம்போர்ட் பண்ணிருக்கீங்க, டோட்டலா எவ்வளவு எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கீங்கிறத பேலன்ஸ் பண்ணி நீங்க இபில இருந்து அதிகம் எடுத்திருக்கீங்களா இல்ல நீங்க இபிக்கு அதிகம் கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கறது உங்களோட பில்லிங் டீடைல்ஸ்ல கொடுத்துருவாங்க. அந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சொன்னீங்க, அது நம்ம நெட் மீட்டர்ல பார்க்க முடியும். ஆமா, நெட் மீட்டர்லயுமே வந்து உங்களுக்கு ஐஎம்பி இஎக்ஸ்பின்னு வந்து 2 டேர்ம்ஸ் இருக்கும். ஐஎம்பிங்கிறது இம்போர்ட் எவ்வளவு பண்றோங்கிறத குறிக்கிறது, இஎக்ஸ்பிங்கிறது நம்ம எவ்வளவு எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கோங்கிறத குறிக்கிறது. இதை வந்து நீங்க கேடபிள்யூஹெச் கேவிஏஹெச்னு 2 கேட்டகரியா கொடுத்துருப்பாங்க. நம்ம கேடபிள்யூஹெச்ல என்ன ரேட்டிங் இருக்கோ அதுதான் நம்ம எடுத்து மானிட்டர் பண்ணலாம், பண்ண முடியும். இப்போ ஆன் கிரிட் சிஸ்டம், ஆஃப் கிரிட் சிஸ்டம், ஹைபிரிட் சிஸ்டம். ஸோ இதுல சப்சிடி பத்தி ஒரு டவுட் இருக்கு கஸ்டமர்ஸ்க்கு. வந்து எந்த இதுக்கு வந்து சப்சிடி வரும் வராது, ஆன் கிரிட்னா என்ன, ஆஃப் கிரிட்னா என்ன, ஹைபிரிட்னா எது போலாம்ன்றது ஒரு டவுட்ஸ் அதிகமா இருக்கு. சப்சிடியை பொறுத்த வரைக்கும் பிஎம் சூரியகர் ஸ்கீம்ல ஆன் கிரிட், ஹைபிரிட் 2க்குமே சப்சிடி எலிஜிபிள். ஸோ
சப்சிடி ஒரு பெரிய இஷ்யூ இல்லை. நீங்கள் ஆன்கிரிட் சிஸ்டம் போட்டாலும் ஹைப்ரிட் சிஸ்டம் இது டிபெண்ட்ஸ் ஆன் கஸ்டமர் தான். கஸ்டமர் ஆன்கிரிட் வேணும்னா ஆன்கிரிட் போட்டு நம்ம சப்சிடி வாங்கி கொடுத்துடலாம், ஹைப்ரிட் கேட்டால் ஹைப்ரிட் போட்டு சப்சிடி வாங்கி கொடுத்துடலாம். டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம்னு வரும்போது ஆன்கிரிடுங்கிறது என்னன்னா அது ரெண்டே வேலை தான் செய்யும். ஒன்று சோலார் ஜென்ரேட் ஆகும், லோடு கொடுக்கும், மீதியை வந்து கிரிட்டுக்கு அனுப்பிடும். சன்லைட் இருக்கும்போது மட்டும்தான் இந்த ஆன்கிரிட்ல இருக்கிற இன்வெர்டர் வேலை செய்யும். சன் செட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இன்வெர்டர் வந்து கட் ஆஃப் ஆகிடும், வேலை செய்யாது. அதே மாதிரி இதில் இபியில் எப்போல்லாம் பவர் கட் ஆகுதோ அந்த டைமில் இந்த சிஸ்டம் கம்ப்ளீட்டாக ஆஃப் ஆகிடும், வேலையே செய்யாது. இது ஆன்கிரிட். ஆஃப் கிரிடுங்கிறது என்னன்னா நமக்கு இபி டிபெண்டன்சியே கிடையாது. நமக்கு எவ்வளோ பேக்கப் தேவை அதுக்கான பேட்டரியை வந்து நம்ம டிசைன் பண்ணிட்டு சோலார் சிஸ்டம் வித் பேட்டரி நம்ம போட போகிறோம். இந்த சிஸ்டம் எப்படி வேலை செய்யும்னா ஃபர்ஸ்ட் சோலாரில் ஜென்ரேட் ஆகுறது லைவ் லோடுக்கு போகும். லைவ் லோடுக்கு போனது போக மீதி எல்லாமே பேட்டரியில் ஸ்டோர் ஆகும். சன் செட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஓனாக சேவ் பண்ணி வச்சிருக்கிற பேட்டரியிலேருந்து எடுத்து நம்ம லைவ் லோடுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ஆஃப் கிரிட் சிஸ்டம். ரொம்ப இன்டீரியர் வில்லேஜாக இருக்குது, இந்த இடத்துல இபி வந்து ரீச்சே ஆகாத ரிமோட் ஏரியாவாக இருக்குது அப்படின்னா அங்கே நம்ம ஆஃப் கிரிட் சிஸ்டம் சஜஸ்ட் பண்ணுவோம். மோஸ்ட்லி அக்ரிகல்ச்சருக்கு வந்து பம்பிங் சிஸ்டம்காக இந்த ஆஃப் கிரிட் சிஸ்டம் நம்ம சஜஸ்ட் பண்ணுறோம். ஹைப்ரிடுங்கிறது என்னன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு சிஸ்டத்தையும் கம்பைன் பண்ணது. ஜென்ரேட் ஆகிறத ஃபர்ஸ்ட் லைவ் லோடு கொடுக்கும், செகண்ட் ப்ரியாரிட்டியாக லைவ் லோடுக்கு போக மீதி இருக்கிறத பேட்டரியில் ஸ்டோர் பண்ணும். ஸோ லைவ் லோடும் ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு, பேட்டரியும் 100% சார்ஜ் ஆகிடுச்சு, அதுக்கு மேலேயும் சோலார்லேருந்து ஜென்ரேஷன் இருக்குன்னா மட்டும் இது இபிக்கு புஷ் பண்ணும். இதில் புஷ் பண்ணதுக்கப்புறம் திரும்ப இதை ரிட்டர்ன் எப்படி இருக்குன்னா வைஸ் வெர்சா. ஸோ ஃபஸ்ட்டு பேட்டரியிலேருந்து எடுத்து தான் லோடு கொடுக்கும். ஸோ பேட்டரி லோடு கம்ப்ளீட்டாக டிஸ்சார்ஜ் ஆகிடுச்சு, பேட்டரி டெட் ஆகிடுச்சுன்னா மட்டும்தான் இபிலேருந்து எடுத்து கொடுக்கும். பட் இந்த சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இபிக்கு போகிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இதுலேயே வந்து ஜீரோ எக்ஸ்போர்ட் ஆப்ஷனும் இருக்குது. இந்த ஹைப்ரிட் சிஸ்டமில் ஜீரோ எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை நம்ம எனேபிள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக மேக்ஸிமம் நம்மளோட ஜென்ரேஷன் இபிக்கு போகாமல் நம்மளே கன்சியூம் பண்ணுற மாதிரி இந்த இன்வெர்டர் வேலை செய்யும். இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தோன்னா ஆன்கிரிட்டை கம்பேர் பண்ணும்போது ஆஃப்கிரிட் ஹைப்ரிட் ரெண்டுமே வந்து காஸ்ட் வைஸ் அதிகம், ப்ளஸ் இன்வெர்டரோட லைஃப்மே வந்து கம்மி. இப்போ ஆன்கிரிட் இன்வெர்டர் ஒரு நாளைக்கு 12 hours தான் வேலை செய்யும். ஆனால் ஆஃப்கிரிட் இன்வெர்டரும் ஹைப்ரிட் இன்வெர்டரும் 24 hours வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால அதுக்கு காஸ்ட் வைஸும் அதிகம், உங்களுக்கு லைஃப் டைமுமே வந்து கம்பேரிட்டிவ்லி கம்மியாக இருக்கும். ஓகே, அடுத்த காமன் கொஸ்டின்ஸ் பார்த்தோன்னா என்ன இருக்குன்னா, இப்போது வீட்டில் வந்து மோட்டார் போடுறோம், ஏசி இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, இதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக மட்டும்தான் நம்ம சோலார் போட முடியுமான்றது ஒரு டவுட்டாக கேட்குறாங்க அவங்க. உங்கள் வீட்டில் எதெல்லாம் எலக்ட்ரிசிட்டியை பயன்படுத்தி வேலை செய்யுதோ அதை தான் வந்து நம்ம லைவ் லோடு இல்லை லோடுன்னு நம்ம மீன் பண்ணுறோம். இபிலேருந்து எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ சேம் அதே மெத்தடில் நீங்கள் எல்லா லோடையுமே யூஸ் பண்ண முடியும். என்ன டிஃப்ரென்ஸ்னால் இதுக்கு முன்னாடி இபி உங்களுக்கு ஒரு இடத்துல பவர் ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ உங்களுக்கான பவரை நீங்களே ஜென்ரேட் பண்ண போகிறீங்க. அதனால இதில் வந்து இந்த லோடு தான் யூஸ் பண்ணணும், இந்த லோடு தான் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது, எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இப்போ சோலார் வந்து ரெய்னி சீசன், கிளவுடி சீசன்ஸ், ஸோ அப்போயும் நமக்கு வந்து ஜென்ரேஷன் இருக்குமா? சன் இருக்கும் போது மட்டும்தான் வந்து நமக்கு ஜென்ரேஷன் இருக்குமான்றது ஒரு டவுட்டாக கேட்குறாங்க. இப்போ நம்ம கரண்ட்டாக இருக்கிற இந்த சோலார் சிஸ்டம் எல்லாமே வந்து லைட்டை பேஸ் பண்ணி மட்டும்தான் ஜென்ரேஷன் பண்ணுறது. ஹீட்டை பேஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணுற வந்து வாட்டர் ஹீட்டருக்கு யூஸ் பண்ணுறோட அந்த சிஸ்டம் தான் ஹீட்டை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா உங்களுக்கு சன்லைட்டே இல்லை அப்படின்னா கூட, மீன்ஸ் க்ளவுடி டே இல்லை ரெய்னி டேவாக இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு ஜென்ரேஷன் நடக்கும். ஆனால் பீக் சன்னி டேல இருக்கிற ஜென்ரேஷன் அளவுக்கு உங்களுக்கு கிளவுடி டேஸ்ல இருக்காது. இது கம்ப்ளீட்டா சன்லைட்டை பேஸ் பண்ணி அஸ் அ கம்பெனியா நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா உங்களுக்கு த்ரூ அவுட் த இயரோட ஆவரேஜ் தான் நாங்க சொல்லுவோம். இப்போ சம்மர் டைம்ல 6 யூனிட் ஜென்ரேட் ஆகுதுங்கிறனால எல்லா நாளும் 6 யூனிட் ஜென்ரேட் பண்ணணும்னு சொல்ல முடியாது. ஒரு கிலோ வாட்டுக்கு அப்போ நீங்க ஒரு என்டையரா 1 இயருக்கான ஜென்ரேஷனை எடுத்து நீங்க ஆவரேஜ் பண்ணி பாக்குறீங்க அப்படின்னா ஒரு கிலோ வாட்டுக்கு உங்களுக்கு 4 யூனிட் தான் ஆவரேஜா ஜென்ரேஷனே நடந்திருக்கும். அடுத்த காமன் கொஸ்டின் பார்த்தோம்னா வாரண்டி பத்தி கேட்கறாங்க. சோலார் சிஸ்டம் மெயினாக வாரண்டி வந்து 2 ப்ராடக்ட்டுக்கு, ஒன்று பேனலுக்கு, இன்னொன்று இன்வெர்ட்டருக்கு. பேனலில் 2 வாரண்டி இருக்குது, ஒன்று ப்ராடக்ட் வாரண்டி, இன்னொன்று பர்ஃபார்மன்ஸ் வாரண்டி. ப்ராடக்ட் வாரண்டிங்கிறது என்னன்னா நம்ம பேனலுக்கு 12 years ப்ராடக்ட் வாரண்டி மேனுஃபேக்சரர்ஸ் கொடுப்பாங்க. இந்த 12 yearக்குள்ள ஏதோ ஒரு பேனல்லையோ இல்லை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற எல்லா பேனல்லையுமோ ஒரு டிஃபெக்ட் இருக்குது, அந்த டிஃபெக்ட் மேனுஃபேக்சரிங்னால வந்த டிஃபெக்ட் அப்படின்னா அந்த ப்ராடக்டை உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ரிப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. பர்ஃபார்மன்ஸ் வாரண்டிங்கிறது பைஃபேஷியல் பேனலுக்கு 30 yearsம் மோனோஃபேஷியல் பேனலுக்கு
25 இயர்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த 30 இயர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வாரண்டிங்கிறது என்னன்னா டே 1லேருந்து 30th இயர் லாஸ்ட் டே வரைக்கும் எப்படி ஜென்ரேஷன் இருக்குங்கிறத உங்களுக்கு சொல்கிறது தான். ஸோ ஃபர்ஸ்ட் இயர் 1% டீக்ரேட் ஆகும். ஃப்ரம் செகண்ட் இயர் டு லாஸ்ட் இயர் எவ்ரி இயர் உங்களுக்கு 0.45% டீக்ரேட் ஆகும். எல்லா மேனுஃபேக்சரரும் கொடுக்குற வாரண்டி அது. இப்போ அடுத்த காமன் கொஸ்டின் பார்த்தோன்னா சப்சிடி. ஸோ சப்சிடிக்கு என்னென்ன எலிஜிபிள், யாருக்கெல்லாம் நம்ம வாங்கி கொடுக்கலான்றது வந்து அவங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா எலிஜிபிளா இல்லையான்றது வந்து அவங்க காமன் டவுட்ஸாக இருக்காது. எலிஜிபிலிட்டின்னு பார்த்தா சொந்த வீடு இருக்கணும், அவங்க பேரில் இபி கனெக்ஷன் இருக்கணும். இபி கனெக்ஷன் யார் பேரில் இருக்கோ அவங்க பேரில் ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும். ஏன்னா அந்த அக்கௌண்ட்டில் தான் சப்சிடி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் செட்டில் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் பேசிக் எலிஜிபிலிட்டி. இப்போது ஒருத்தர் பார்த்தோன்னா இப்போ அவங்க அப்பா பேரில் இருக்குது வீடு, ஆனால் பையன் பேரில் வந்து பையனோ டாட்டர் பேரில் வந்து இபி கனெக்ஷன் இருக்குது. யார் பேரில் கன்சியூமர் நம்பர் இருக்கோ அவங்களுக்கு அவங்க இன்ஸ்டால் பண்ணுற இடத்துல நோ அப்ஜெக்ஷன் இருக்கணும், அவ்வளவுதான். ஸோ நீங்கள் கேட்குற கேஸில் அப்பா பேரில் வீடு இருக்குது, பையன் பேரில் இபி கனெக்ஷன் இருக்குது அப்படின்னா ஆப்வியஸ்லி அது அவங்களோட சொந்த வீடு தான். இப்போ அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்காது. இப்போ ஓனர் வந்து 2 ஃப்ளோர் வச்சிருக்காரு. கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஓனர் இருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து டெனன்ட் இருக்காங்க. ஸோ இப்போ நான் சோலார் போட்டேன்னா எனக்கு சப்சிடி வந்து ரெண்டுத்துக்குமே நீங்க வாங்கி தருவீங்களா என்ற கேள்வியும் இருக்கு. ஒரு பில்டிங்ல 2 வீடு இருக்கு, ஒரு வீட்டில் நான் இருக்கேன், இன்னொரு வீட்டில் என்னோட டெனன்ட் இருக்காங்க அப்படின்னா டெனன்ட்டுக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணி சோலார் போட்டு கொடுக்க போறீங்களாங்கிறது நீங்க தான் டிசைட் பண்ணணும். ஆனா உங்க பேர்ல 2 இபி கனெக்ஷன் இருக்கு அப்படின்னா 2 இபி கனெக்ஷனுக்கும் சப்சிடி எலிஜிபிள். PM சூரியகர் ஸ்கீம்ல தமிழ்நாடுக்கு 3 lakhs கனெக்ஷன் வரைக்கும் சப்சிடி அலோகேட் பண்ணி வச்சிருக்காங்க. 65,000 வரைக்கும் சப்சிடி ஆல்ரெடி கிளைம் பண்ணிட்டாங்க. இந்த மீதி இருக்கிற பேலன்ஸ் கனெக்ஷன் வரைக்கும் நம்மளால சப்சிடி கிளைம் பண்ண முடியும். ஸோ சொந்த வீடு இருக்குன்னா நீங்க போடுறது சஜஸ்ட் பண்ணுவோம் நாங்க. டெனன்ட்டுக்கு நீங்க போட்டு கொடுக்கறதுனா அது அப் டு யுவர் கால் தான். இப்போ சப்சிடி நம்ம வாங்கி கொடுக்கறது வந்து கஸ்டமருக்கு என்ன டவுட் வருதுன்னா இந்த வெண்டர் தான் வாங்கி கொடுப்பாங்களா? சோலார் இன்ஸ்டால் பண்றதுல 2 டைப் ஆஃப் வெண்டர்ஸ் இருக்காங்க. ஒருத்தவங்க ஸ்பெசிஃபிக்கா DCR டொமஸ்டிக் மட்டும் பண்றவங்க, இன்னொருத்தவங்க டொமஸ்டிக் பண்ணாம இண்டஸ்ட்ரியல் கமர்ஷியல் மட்டும் பண்றாங்க. ஸோ இதுல யாரெல்லாம் MNREல வெண்டரா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ இந்த ஸ்கீம்ல சோலார் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட் கூட வெண்டரா ரெஜிஸ்டர் ஆயிருக்காங்களோ அவங்க மட்டும்தான் இந்த சப்சிடி ஸ்கீம்ல வந்து உங்களுக்கு சப்சிடி கிளைம் பண்ணி வாங்கி கொடுக்க முடியும். ஸோ ஆஸ் அ கஸ்டமர் யாரா இருந்தாலும் சன்ராய்டுன்னு இல்லை, நீங்க வேற யாராவது வெண்டரை நீங்க அப்ரோச் பண்ணா கூட உங்களுக்கு சப்சிடி அவங்களால வாங்கி கொடுக்க முடியுமா, அவங்க கவர்மெண்ட்ல ரெஜிஸ்டர்ட் வெண்டரா அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க போறது பெட்டரா. மேலும் இனிமேல் சோலார் பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா எங்க பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்க.